நிச்சயமாக நிகிதா. தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான தென்காசி, நீலகரம், குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும், மேலும் குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சியின் உட்பிரகாரத்திலும் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தான அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் மட்டும் 2வது நாளாக இந்த வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. மெயின் அருவியை பொறுத்தவரை அபாய விளைவை தாண்டியும், பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை படிக்கட்டு பகுதிகளிலும் இந்த வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையை மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐந்தருவி, புலியருவியில் மட்டும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். மற்ற அருவிகளில் குளிப்பதற்கான தடையானது நீடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மெயின் அருவியிலும் பழைய குற்றாலம் தண்ணீரானது தற்போது குறையக்கூடிய சூழலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.